இதுவரை என்னோட பிளஸ் சொல்றேன், என்னோட வீக்னஸ் சொல்றேன். நிறைய நம்ம சபையில விசுவாசி மரிச்சிருப்பாங்க. அங்க போய் நிப்பேன், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இந்த வார்த்தை எங்க வராது? செத்தவங்க வீட்டுல வராது. அதான் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்கன்னா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அற்புதம் நடக்கும்னு சொல்ற விசுவாசி அவங்க மார்ச்சுரியில இருக்கிறாங்க, இல்ல அவங்க சவப்பெட்டிக்குள்ள இருக்கிறாங்க. நாள் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, மனசுக்குள்ள பேசுறான், ஆண்டவரே நான் இந்த மாதிரி பண்ணனா இன்னும் நடக்குமே. நெகட்டிவ் என்ன நடக்கும், நடக்கலாம் என்ன நடக்கிறத பேசி கொண்டிருக்கேன். தேவன் சொல்றாரு, நீ இதை சொல்ற நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறேன். இந்த ஊருக்கு நீ இப்பதானே புதுசா வந்திருக்கிற, நீ அசிங்கப்பட்டா பரவாயில்ல, நீ கையை வை. என்ன சொல்றாரு? நம்ம ஊர்லயே பிறந்து நம்ம இடத்துல இருந்தாதான் ஊருக்கு புதால் தான், நீ கையை வை. இவர் போய் ஐஸ் பாக்ஸ் இருக்கு, அந்த ஐஸ் பாக்ஸ் ரிமூவ் பண்ண சொன்னா யாரும் ரிமூவ் பண்ணுவாங்களா? ஏதோ ஊழியக்காரரு ஜெபம் பண்ண போறாரு, பிள்ளைக்கு ரிமூவ் பண்ணாதான் ஜெபம் பண்ண போறேன்னு அவங்க ரிமூவ் பண்றாங்க. அதுல 2 பேர் குடிச்சிட்டு என்ன பண்றாங்க, யாரையா இருந்தாலு என்ன பண்றா இருந்தாலு, ஆமா வந்துட்டாரு அப்படின்னு திட்டின்னு இருக்காங்க. அது மத்தியில தலையில கை வச்சு இயேசு நாமத்துல சொல்றேன் நீ எழுந்துரு. முதல்ல ஸ்லோவா சொல்லியிருக்காரு, ஒரு இம்பாக்ட் இல்ல. 2வது ஸ்லோவா சொல்றாரு, 3வது நடப்பது நன்மைக்கு தப்பு இங்கப்பட்ட இயேசு நாமத்துல நீ எழுந்துரு அப்படின்னு ஒரு மூச்சு விட்டுருக்கு. செத்து 8 மணி நேரம் ஆயிருக்கு. ஐஸ் பாக்ஸ்ல வச்சா ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஐஸ் பாக்ஸ்ல வச்சு 2 மணி நேரம் ஆயிருக்கு. எந்திரிச்ச உடனே அந்த ஊர்ல ஒரு சபையை கட்டி கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஐயோ எங்கேயாவது செத்தாருன்னா அவரை தான் கொண்டு போகும். ஆனா அது மத்தவங்கள்ட்ட இருக்காது. நான் சில நேரங்களில் நான் கர்த்தர் சொல்லாம விசுவாசத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சுகமிக்கிறது வேற, உயிர்ப்பிக்கிறது வேற. ஒரு ஜீவன் ஒரு சரீரத்திலிருந்து பிரியுதுன்னா அது தேவ திட்டம் இல்லாம பிரியாது. நான் வச்சுக்கங்க, யோபு நிலைமை எடுத்தீங்கன்னா யோபுக்கு பலவீனத்தை உண்டு பண்ணான், ஆனா ஜீவனை எடுக்க சத்துருக்கு அதிகாரத்தை கொடுக்கல. அப்படி ஜீவனை எடுக்கிறனா அது கர்த்தருடைய திட்டம் தான். ஒரு ஆமென் சொல்லுவோமே.